மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா ரங்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ்ங்கிற விவசாயி. இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கிறது என்னுடைய வயலில் ஒரு பகுதியில் நின்று இருக்கேன். இதில் நான் சென்ற முறை தர்பூசணி சாகுபடி பண்ணியிருந்தேன். புது வகையான ஒரு மெத்தடில், அதாவது மூடாக்கு முறைன்னு சொல்லக்கூடிய மல்ச்சிங் மெத்தட், பிளாஸ்டிக் மல்ச்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மூடாக்கு முறையை பயன்படுத்தி இதில் தர்பூசணி சாகுபடி பண்ணியிருந்தேன். இதில் எனக்கு மகசூல் 18 to 21 டன் வரைக்கும் எனக்கு மகசூல் கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சதுன்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். இதுல தர்பூசணி ஐஸ் பாக்ஸ் என்ற ஒரு வெரைட்டி ஐஸ் பாக்ஸ் என்ற ஒரு ரக வெரைட்டியை போட்டேன். அதுல கிரண்ன்ற ஒரு வெரைட்டியை ஐஸ் பாக்ஸ் வெரைட்டி அதை போட்டிருந்தேன். இந்த மல்ச்சிங் மெத்தட்ல நமக்கு பல வகையான நன்மைகள் இருக்கு. முதல்ல எடுத்துக்கு போனா மிக முக்கியமான நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னா வீடிங் ப்ராப்ளம், களை ப்ராப்ளம். இதுல களை இல்ல, கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது எங்க கட்டுப்படுத்தப்படுகிறது, பயிரினுடைய வேர் பகுதியில களை கட்டுப்படுத்தப்படுகிறது ஒண்ணு. ரெண்டாவது நீர் ஆவியாதல் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு வச்ச தண்ணியானது 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் அதே ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. ரெண்டாவது அடுத்தபடியா ஒரு காரணின்னு எடுத்துக்க போனாக்கா வேர் அதாவது அந்த தாவரத்தினுடைய அந்த பிளான்டோடைய வேர் சரியான சீதோஷண நிலையில் இருக்கிறது. பகல்ல பார்த்தாலும் சரி, இரவுல பார்த்தாலும் சரி, ஒரே சீரான வெப்பம் இருக்கிறதுனால வேருடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. வேருடைய வளர்ச்சி நல்ல வளர்ச்சி இருக்கிறதுனால அந்த பிளான்ட் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு, நல்ல வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி இருக்கிறது. இதுல எங்களுக்கு இந்த மூடாக்கு முறையை பயன்படுத்தி பயிர் செய்வதனால் தர்பூசணியை பொறுத்த மட்டில், மற்ற பயிர்ன்றத நான் இது வரைக்கும் பிஞ்சு பூக்கக்கூடிய, பிஞ்சு வைக்கக்கூடிய தருணத்தை கிடைக்கும். ஆனா இந்த முறையில 25 இருந்து 27வது நாட்களுக்குள்ளேயே பூத்து பிஞ்சி விடக்கூடிய, பிஞ்சு இறங்கக்கூடிய ஸ்டேஜ் போகுது. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடா இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல கருதல் கொண்டோம். ரெண்டாவது அடுத்த காரணி என்னன்னா பூச்சி நோய் கட்டுப்பாடு. பூச்சி நோய் இதுல கிட்டத்தட்ட 90% குறைக்கப்படுகிறது. இந்த இதுல நான் சரியான வெயில் டைம்ல தான் போட்டேன். அதாவது தை மாசம் 26ஆம் தேதி 27ஆம் தேதிக்கு மேலதான் பிளான்டிங்கே போனேன். அதுல இருந்து இன்னைய வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல வெயில். பொதுவா அந்த வெயில்ல தர்பூசணி பயிர் பொறுத்த அளவுக்கு வெயில் ஆகாது. வெயில் வந்தா ஏதாவது நோய் வந்துடும், ட்ரிப்ஸ் வரும், இல்ல முடக்கு நோய் வரும், பலவிதமான நோய்கள் அதுல அட்டாக் ஆகும். ஆனா இந்த நான் பயிர் பண்ணிருந்த அந்த ரகத்தை பொறுத்தளவு மட்டில் இந்த முறையை பயன்படுத்தினால எனக்கு நோயை பொறுத்த அளவுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த நோயும் வரல. ரெண்டாவது பூச்சி கட்டுப்பாடு, புழு கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பூச்சியோ புழுவோ அதிக பாதிப்பை ஏற்படுத்தல. எனக்கு முறையா 3 இலை இருக்கக்குள்ள அந்த சக்கிங் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய சாரூரிஞ்சு பூச்சி தொல்லை இருந்தது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு மருந்து ஃபெகாசஸ்ன்ற ஒரு மருந்தை ஸ்ப்ரே பண்ண. அதுல இருந்து கடைசியா காய் அறுக்கக்கூடிய தருணம் வரைக்கும் எந்த வகையான பூச்சி மற்றும் நோய் மருந்துகளை நான் இதுக்கு தெளிக்கல. ஒரு தடவை இதுக்கு தேவையான நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே, இந்த மாதிரியான ஊட்டச்சத்து ஸ்ப்ரேங்களை மட்டும்தான் கொடுத்தேன். இப்படி கொடுத்து வந்ததுனால எனக்கு சரியான அளவிலான சரியான சைஸ்ல ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட் கிடைச்சது. இதுல முதல் அறுவடையில 16 டன் எனக்கு முதல் அறுவடையிலையும், அடுத்த இரண்டாவது செகண்ட் ஹார்வெஸ்ட் சொல்லக்கூடிய இது இந்த ஐஸ் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் 2 ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல 2வது ஹார்வெஸ்ட்ல எனக்கு 5 டன், இப்ப 21 டன் எனக்கு இதுல மகசூல் கிடைச்சிருங்க. முதல் ஹார்வெஸ்ட்ல கொடுத்த பழத்துடைய ரேட் 5500 ரூபான்னு கொடுத்தங்க. அடுத்த ஹார்வெஸ்ட்ல பண்ணது 4300 ரூபான்னு கொடுத்தங்க. சோ இதை பொறுத்த அளவுக்கு எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானமா வந்திருக்கு. இதுல செலவுன்னு பார்க்க போனாக்கா விதைக்கும் இந்த மல்ச்சிங்க்கும் 20000 ரூபாய் போயிடுச்சுங்க. இந்த மல்ச்சிங் பேப்பர், இந்த பேப்பர் வாங்கின செலவு ஒரு 9700 ரூபாயும், அந்த விதை காஸ்ட், இது ரெண்டும் போக எனக்கு ஆள் கூலின்னு பார்க்க போனா மத்தபடி பராமரிப்பு செலவு, மருந்து செலவு, ஆள் கூலி இதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 செலவு வச்சிருந்தா கூட எனக்கு ஆக மொத்தத்துல ஒரு 30,000 இருந்து 35,000 ரூபாய் தான் செலவு இருந்தது. எனக்கு இது ஒரு 65 நாள்ல 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததுல 35,000 ரூபாய் செலவு போச்சுன்னா 65,000 ரூபாய் நிகர லாபமா கிடைச்சிருக்கு.
அதனால விவசாய பெருமக்களாகிய நீங்க மல்ச்சிங் மெத்தட் முறையில விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மகசூல் கூடுதுன்றத இதுல இருந்து நான் அதாவது சாதாரண முறையில நானே பலமுறை இந்த வருஷம் வந்து சீசன்ல போடும்போது பிக் சைஸ் போடும்போது சாதாரண முறையில 12 டன்னுல இருந்து 15 டன் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் சாதா மெத்தட்ல. இப்போ வந்து இந்த மெத்தட்ல வந்து மல்ச்சிங் ஷீட் பிளஸ் ட்ரிப் இரிகேஷன் இப்ப இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல ஈல்டு வருது, நல்ல வருமானம் இருக்குதுன்றத சொல்லி இருக்கிறேன். அதோட இதுல வந்து இடையில வந்து வரக்கூடிய களைகளை கட்டுப்படுத்துவதற்காக களைகளை வந்து களையறதுக்கு நம்ம வந்து மேனுவல் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. டிராக்டர் மினி டிராக்டர்னு சொல்லக்கூடிய மினி வீடரை கொண்டு நம்ம இதுல உழுது சரி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கு எனக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது ஸ்பிரிங்க்லர்ன்ற ஒரு சிஸ்டம் இல்லையா. இந்த தெளிப்பு நீர் பாசன வழியா இப்ப மழை இல்லாதனால நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ரம்ஜான் சீசனுக்கு தர்பூசணி சாகுபடிக்கு போய் ஆகணும். அதாவது வந்து ஜூன் மாசம் முதல் வாரத்திலேயே நாங்க வந்து சோயிங்க்கு போயிடுவோம். அப்ப அந்த மாதிரி போகும்போது எங்களுக்கு மழை இல்லாதனால இதை உழ முடியல இல்லையா. இப்ப இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த களை வளர்ந்து போயிருக்கிறதுனால ஸ்பிரிங்க்லர்ல நாங்க 1 hour to 2 hourக்கு ஸ்பிரிங்க்லர்ல தண்ணி ஸ்பிரிங்கிங் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விட்டுட்டேன். இதுல வந்து நேரடியான விதைப்பு நாங்க பண்ணல. குழித்தட்டு முறையில நாற்றங்கால்ல வந்து அந்த தர்பூசணி விதையை குழித்தட்டு நாற்றங்கால் முறையில நாற்றங்காலை தயார் பண்ணி சுமார் 11 இருந்து 15 நாட்களுக்கு வயதுடைய ஒரு நாற்றுக்களை எடுத்து வச்சு அதை தான் நாங்க டெவலப் பண்ணோம். அந்த முறையில பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து செலவு குறையுது, விதையினுடைய அளவு குறையுது, நல்ல பயிர் வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல வருமானம் இருக்குது. அதனால விவசாய பெருமக்கள் இந்த முறையை பயன்படுத்தலான்றத தெரிவிச்சுக்கிறேன். இந்த தர்பூசணி நடைமுறையை பொறுத்த மட்டும் வந்து இது வந்து 6 அடிக்கு ஒரு பெட் போட்டிருக்கேன். இந்த பெட்ல வந்து நடுவு மத்தியில வந்து லேட்டரல்னு சொல்லக்கூடிய சொட்டு நீர் குழாய் போகுதுங்க. அதுக்கு மேல இந்த மல்ச்சிங் ஷீட்டை கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த மல்ச்சிங் ஷீட்டுக்கு மேல 2 அடிக்கு ஒரு பிளான்ட்ன்ற முறையில ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். 2 அடிக்கு ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த பிளான்ட் வந்து 2 வரி, அதாவது ஒரு பெட்ல வந்து 2 வரிசை முறையில பயிர் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 வரிசையும் வந்து நேரா இல்லாம ஜிக்ஸாட் அப்படிங்கிற முறையில முக்கோண வடிவுல பயிர் பண்ணியிருக்கிறேன். இந்த முறையில பயிர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காற்றோட்ட வசதி நல்லா கிடைக்குது பயிருக்கு. அந்த பிளான்ட் வந்து இது சொல்லுவாங்க போட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போட்டிகள் இல்லாம வளருது. இதுல வந்து உர நிர்வாகம்னு பாத்துக்க போனா சொட்டு நீர் பாசன குழாய் வழியாகவே ஒருங்கிணைந்த சொட்டு நீர் உரப்பாசனம் தான் இதுல நான் செய்திருக்கிறேன். இதுல உரப்பாசனம்னு எடுத்துக்க போனா ஆரம்ப நாள் கட்டத்துல 19-19-19 சொல்லக்கூடிய NPK All-19ன்ற உரத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். அதாவது அது எப்படி பயன்படுத்தணும்ன்றத நான் சொல்றேன். நடவு செய்த நாற்றங்கால் நடவு வந்து ரீபிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட் எடுத்து இதுல நடவு செஞ்ச நாள்ல இருந்து 3வது நாள்ல இருந்து ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு முறை All-19 வந்து 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, 1/2 கிலோ யூரியா இந்த பேஸ்ல ஒரு 15 நாட்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு அடுத்தது 15ல இருந்து 20வது நாள் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 1661 1261 அப்படின்னு சொல்லக்கூடிய 1661ன்ற உரத்தை அது ஒரு 15 நாட்களுக்கு நாம கொடுக்கணும். அது இதே பேசிக்ல இதே ரேஷியோல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 13-045 அதாவது பிஞ்சு பிடிச்சதுக்கு அப்புறம் 13-045 கொடுக்கணும். கடைசி தருவாயில அதாவது 60 65 சொல்லக்கூடிய 57 இருந்து 65 நாட்களுக்குள்ள வந்து 0050 சல்பர் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரத்தை நம்ம உரப்பாசனமா கொடுக்கணும். இதை வந்து சரியான விதத்துல நாம கொடுக்கும்போது சரியான நல்ல மகசூல் கிடைக்கின்றத தெரிவிச்சுக்கிறேன். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.